தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூர் அருகே கார்கள் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற சோக நிகழ்வை பார்க்கிறோம். திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிர்ப்புற சாலைக்கு சென்றதில் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது. கார்கள் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூர் அருகே கார்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் காரில் சென்றவர். வணக்கம். ஒரு 2 நாட்களுக்கு முந்தி தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி வந்த ஒரு அரசு பேருந்து, சொகுசு பேருந்து திட்டக்குடி அருகே ஒரு விபத்து நேர்ச்சி நடந்து, அந்த நேர்ச்சியில் விபத்தில் கிட்டத்தட்ட அப்பாவி பொதுமக்கள் ஒரு 9 பேர் இறந்து போனாங்க. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 5 பேர். அதே நேரத்தில் கர்நாடகாவில் விதர்பா மாவட்டத்தில் ஒரு தனியார் சொகுசு பேருந்து மீது ஒரு லாரி மோதி அந்த சொகுசு பேருந்து தீப்பிடிச்சு ஒரு 11 பேர் இறந்து போய்க்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மனித உயிர்கள் மிகவும் மலிவாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டுருக்கு. வேறு ஏதாவது நாட்டில் இந்த மாதிரி ஒரு விபத்து நேர்ந்திருந்தாக்கா அது நேரம் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். இந்த திட்டக்குடியில் நடந்த நீங்கள் இந்த விபத்து அன்னைக்கு நீங்கள் உத்து நோக்கினீங்கன்னா அந்த அரசு பேருந்து முன்பக்க டயர் சுத்தமாக தேஞ்சு போய் அது வெடித்து இந்த சாலையிலேருந்து அந்த சாலைக்கு போய் எதிர்க்க வந்துட்டு இருந்த 2 மகிழுந்துகளை மேலே மோதி 9 பேர் இறந்துக்கிறாங்க. இந்த விபத்து சம்பந்தமாக அந்த பேருந்து ஓட்டுநரை கைது பண்ணிக்கிறாங்க. வரலாற்றிலே முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டது வரலாற்று முகவில் அவரோட புகைப்படம் இதில் வந்திருக்கு, நாளேடுகளில் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் வந்திருக்குங்களா? வந்திருக்கு. வந்தது கைது செய்யப்பட்டவர் ஒரு இஸ்லாமியர், அவர் பேரோடு போட்டு வந்திருக்கு. இந்த திராவிடர் மாடல் அரசு நாங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சோம், எப்படி இந்த சமூக நீதியை காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த அரசுகள் இந்த பழியை தூக்கி அந்த ஓட்டுநர் மேலே போட்டுது. அந்த ஓட்டுநர் மட்டும்தான் அதுக்கு காரணமாக. அந்த வண்டியை சரியாக பராமரிக்காத பணிமனை, அந்த பணிமனை என்ன, அது எந்த கோட்டத்துக்கு உட்பட்டது, திருச்சியா விழுப்புரமா கோவையா, அந்த பணிமனை மேலாளருக்கு என்ன தண்டனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி எழுதில்ல. பாதிக்கப்பட்டது என்னமோ உங்கள் அப்பாவி ஓட்டுநர் தான். அந்த ஓட்டுநரோட வேலை என்ன, வண்டியை ஓட்டிகிட்டு போடுறது. அந்த பணிமனையில் போயிட்டு பராமரிக்கிறதுக்கு யார் தண்டனை கொடுப்பாங்க? ஏதுவனி எங்கே இருக்குது அம்பன் நோகுவானைன்ற கதையாக இன்றைக்கி பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட ஓட்டுநர் தான் இன்றைக்கி செய்யப்பட்டிருக்காரு. அந்த மேலாளர் பாதிக்கப்படலை, போக்குவரத்து அவர் கண்காணிக்க வேண்டிய போக்குவரத்து அதிகாரிக்கு ஆர்டிஓ கண்காணிக்கப்படலை. இவங்க எல்லாத்தையும் தலைமை தாங்குகிற போக்குவரத்துறை அமைச்சர் எந்த விதமான கேள்விக்கும் உள்ளாகலை. இவர்களெல்லாம் நிர்வகிக்கிற கட்டுப்படுத்துகிற அதிகாரம் கொண்ட முதல்வர் எந்த விதமான கேள்விக்கும் உட்படுத்தப்படலை இங்கே இருக்கிற ஊடகங்களால். மறுபடியும் இந்த ஊடகங்கள் என்ன கேட்டிருக்கணும், இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கணும். முதல்வர் கேள்வி கேட்டிருக்கணும். அந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பாவம் அந்த 9 அப்பாவி மக்கள் என்னென்ன கனவுகளை சுமந்து கொண்டு அந்த சாலையில் பயணிச்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் இது ஒரு செய்தியாக கடந்து போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இது நடந்துட்டுருக்குது. இதன் தொடர்ச்சியாக இது நடக்குது. இது என்ன தான் காரணம்? நம்ம சொல்லுவாங்க, இந்தியாவில் மக்கள் தொகை பெருகி போச்சுங்க, அதனால் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் அடிக்கடி நடக்குது. இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குதா? இதுக்கு இணையாக சீனாவிலே இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு செய்திகள் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோமா? நமக்கு இணையாக இந்திய ஒன்றியத்துக்கு இணையாக இந்தோனேஷியாலேயும் இருக்குது மக்கள் தொகை, ஏறக்குறைய இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரியான செய்திகள் கேள்விப்படுறோமா? வேறு எங்கேயுமே இந்த செய்திகள் கேள்விப்படலை. இங்கே மட்டும் அதே மாதிரி என்ன சாலை பராமரிப்பு, நிர்வாக மேலாண்மை, அரசு அதிகாரிகள் அலட்சியம்,
இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரி விபத்துகளுக்கு முதன்மை காரணமாக இருக்குது. நாங்கள் சாலை போட்டுட்டோம், பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு சாலை போட்டுட்டோம் அப்படின்னு மாறுதட்டிக்கிற நாம் அந்த சாலையை பராமரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்த சுங்கச்சாவடி அமைத்து போகிறது வருதுக்கு 100 ரூபா 150 ரூபா ஒரு மகிழ்ந்துக்கும் ஒரு லாரிக்கும் நம்ம இங்கே வசூல் பண்ணுறோமே, அதுக்கான சரியான பராமரிப்பு கொண்ட சாலைகள் நமக்கு கிடைக்குதான்னு என்றைக்காவது ஒரு நாள் இந்த அரசாங்கத்தை நோட்டி நம்ம கை நீட்டி கேள்வி கேட்டிருப்போமா? அரசாங்கம் எது சொன்னாலும் தலையாட்டி பொம்மைகள் போல் தலையாட்டிக்கிட்டு நம்ம அதுக்கு செவி சாய்க்கிறோம். இந்தியாவிலே அதிகப்படியாக ராஜஸ்தானுக்கு பிறகு 5வது இடத்துல ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் தாண்டி 5வது இடத்துல சுங்கச்சாவடியில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்குது. என்றைக்காவது ஏன் இவ்வளோ சின்ன மாநிலத்தில் இவ்வளோ அதிகப்படியான சுங்கச்சாவடிகள் அப்படி நாம் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்டிருப்போமா? ஆண்டுதோறும் 2 முறை சுங்கச்சாவடி கட்டணம் ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் கொள்கை வரவாக கொண்டு வருது. ஆண்டுதோறும் 2 முறை சுங்கச்சாவடி கட்டணங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்றப்படுது, உயர்த்தப்படுது. இதே புதுச்சேரிக்குள்ளே பார்த்தோன்னா எல்லைக்குள்ளே 2 சுங்கச்சாவடிகள், ஒன்று கோரிமேட்டில் ஒன்று சீலிமேட்டில் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்களாம். யார் கேட்குறது? இதெல்லாம் நிர்வாகம் சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, விபத்தில் சிக்கி சின்னாபின்னமாவது அப்பாவி பொதுமக்கள் தான். சாலை வரியை கட்டிட்டு அதுக்கு பெட்ரோல் வாகனத்துக்கு வரியை கட்டிட்டு அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோலுக்கு டீசலுக்கு வரியை கட்டிட்டு பயணப்படும் போது சுங்கச்சாவடியில் சுங்க வரியை கட்டிட்டு இப்படி வரி மேலே வரியை கட்டி வெறும் வரி கூதர்களாக வாழ்ந்துட்டுருக்கிற நமக்கு என்னதான் இங்கே தீர்வு? இதை யாரு தான் என்ன தான் கேள்வி கேட்குறது? இந்த அரசு வந்தால் மாறிடும், அந்த வருஷம் வந்தால் மாறிடுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே. இப்போ இந்த அப்பாவி பொதுமக்கள் 9 பேர் இருந்தாங்க. தலைக்கு 3 லட்ச ரூபா அரசாங்கம் அறிவிச்சுக்குது. அந்த 3 லட்ச ரூபா கொடுத்துட்டாக்கா அவரோட வாழ்க்கை சுபிக்ஷம் ஆகிடுமா? ஒரு குடும்பத்தில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 5 பேருக்கு 15 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 15 ரூபா யார் அனுபவிக்க போகிறாங்க? இதுக்கப்புறம் உங்களை கேட்பது சரியான சாலை, சரியான நிர்வாகம், அந்த போக்குவரத்து துறையை சீர்படுத்துங்க. நஷ்டத்தில் போகுது, நஷ்டப்போதிலும் திரும்ப சொல்லி அப்பாவி மக்களை வழிகளாக்காதீங்க. இப்படி தான் இது குறித்து தான் நம்மளோட இந்திய காணொளி. ஒரு 2 நாளாகவே இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடுமையான ஒரு சிக்கலாக இருக்குது. சாலையில் பயணிக்கும் போதும் ஒரு சரியான போக்குவரத்து கட்டுப்பாடு இல்லை, வரி வசூல் பண்ணுறாங்க, ஆனால் அதற்கான ஒழுங்கான நிர்வாகம் இல்லை. சுங்கச்சாவடியில் போகும்போது ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்த ஒரு ஊர்தி நிற்கணும், காவல்துறை அவசர ஊர்தி நிற்கணும், மருத்துவமனை அவசர ஊர்தி நிற்கணும். இதான் நமக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை. ஆனால் வசூல் மட்டும் சரியாக பண்ணிடுவாங்க. இதில் வேறு முந்திலாம் காசு வாங்கிட்டாங்க, இப்போ ஃபாஸ்டேக் அப்படின்ற மாதிரி நீ ஃபாஸ்டேக் போட்டுட்டு காசை கட்டிட்டு போ அப்படின்றான். காசு வாங்குறதுல கொரியர்கள் மக்களுக்கான சேவை கொடுக்குன்றதான் நம்ம கேள்வி. மக்கள் தொகையெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் காரணம் இல்லை. நிர்வாக சீர்கேடு தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். நாமளும் இந்த நிர்வாக சீர்கேடு போட்டு மீண்டும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த விபத்துகள் நாள்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கேட்டால் நான் 80 கிலோமீட்டர் போயிடலாம், இங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு 2 மணி நேரத்தில் போயிட்டேன், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ், ஜஸ்ட் 2.5 ஹவர்ஸும் பேசுகிறோமே. அதுக்கான சரியான இங்கே கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கிறோமான்ற கேள்வி. நம் சாலைகள் அனைத்தும் 50 கிலோமீட்டருக்கு மேலே பயணப்படக்கூடிய சாலைகள், அதுக்கான ஏதுவான சாலைகளாக முதல்ல இருக்குதான்ற கேள்வி. சரியான போக்குவரத்து நிறுத்தங்கள் இருக்குதான்ற கேள்வி. சரியான போக்குவரத்து சைகைகள் இருக்குதான்ற கேள்வி. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இல்லையா? வேகத்தடைகள் சாலையில் போட்டால் மட்டும் போதுமா? அந்த வேகத்தடைகளுக்கு பராமரிக்கிறதுக்கான செலவுகள், அதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குதான்ற சாலைகள் நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோம். சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படியே போயிட்டு இருந்தாக்கா இந்த சாலை உயிரிழப்புகள் மீண்டும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அரசாங்கம் கொஞ்சம் மாறணும். அரசாங்கம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மாறணும். மக்களும் சாலையில் பயணிக்கப்படும் போது சாலை பயணத்தை இங்கே கட்டுப்பாட்டு கொண்டு வரும். பெருவாரியான விபத்துகள் பார்த்தீங்கன்னாக்கா முழு மது போதையில் நடக்குது. தெருவெங்கும் சாராய கடல் திறந்து வச்சுட்டு விபத்து ஏற்படுத்துன்னு நம்ம பெருசாக இங்கே குறை சொல்லிகிட்டு இருக்கோம். ஊரெங்கும் சாராய கடை, ஊரெங்கும் டாஸ்மாகை திறந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி சாலையில் போகக்கூடாது. இங்கே டாஸ்மாகில் இங்கே குடிச்சிட்டு அந்த மணிக்கு போனால் காவல்துறை பிடிக்கும், வாயை வச்சு ஊதுணும், மது குடிச்சிட்டு வந்துடுறேன். அந்த பக்கம் டாஸ்மாக் திறந்து இந்த பக்கம் மதுக்கடையை திறக்கிறதும் அரசாங்கம், அதையும் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிய காவல்துறை வச்சு பிடிக்கிறது அரசாங்கம். இது ரொம்ப விந்தையான அரசா இல்லை? சொல்லுங்கள் பார்ப்போம்.
நீ மதுக்கடையை திறந்தா நீ மதுக்கடையை மூடி வச்சு நான் ஏன் அங்கே போய் குடிக்க போகிறேன் சொல்லுங்கள். ஊர்தோறும் நூலகங்கள் இருந்தால் அந்த நாடு சிறக்குமா, ஊர்தோறும் மதுக்கடைகள் இருந்தால் அந்த நாடு சிறக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எது நம்ம கண்ணில் படுதோ அதை நோக்கி தான் நம் நாட்டம் செல்லும் என்றது அறிவியல் பூர்வமான உண்மை. நாம் எதை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம மனசு நாட்டம் அதிகமாக போகும். நீங்கள் கைபேசியில் அதிகமாக சினிமாவை பற்றியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அதிகமாக அந்த சினிமாவை பார்த்தா நம்ம சிந்தனை வரும். அதிகமாக விளையாட்டை பற்றியே பார்த்து நம்ம மூளை அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடும். சினிமாவை பற்றியே பேசுனா சினிமாவை பற்றியே பேசுவான், அறிவியலை பற்றியே பேசுனா அறிவியலை பற்றியே பேசுவான், விளையாட்டை பற்றி பேசுனா விளையாட்டை பற்றியே பேசுவான். அதே போல் மதுக்கடையில் ஊர் முழுக்க நம்ம கண் பார்வை, கண் வழியாக நம்ம மூளைக்கு ஏறும், மதுபானம் மூளைக்கு ஏறும். அதை நோக்கி நம்ம மக்கள் குடிக்க போவான். அரசு திறந்து வச்சா நீ ஏன்டா பிடிக்கிறன்னு கேள்வி இங்கே வருது இல்லையா? அரசு நாள்தோறும் திறந்து வச்சுக்குது கடையை. காலையில் 7 மணிக்கு கடை திறக்குது. தமிழ்நாட்டில் மதியம் 12 மணிக்கு கடையை திறக்கிறான். ராத்திரி 10 மணி 11 மணிக்கு சாத்துறான். சாலையில் போகும்போது அதுதான் படுது நம்ம கண்ணில். அதுவும் ஒரு காரணம் விபத்துக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தி நாங்கள் படிப்படியாக குறைப்போம். நாங்கள் எந்த படியை குறைக்க போகிறோம்? டாஸ்மாக் வாசலில் இருக்கிற படியை குறைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த படி தான் குறைச்ச மாதிரி, அந்த படி கூட குறைச்ச மாதிரி தெரியல. நெடுஞ்சாலையில் இருக்கிற டாஸ்மாக் கடை எடுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுன்னா நெடுஞ்சாலை வாசலில் இருக்கிற டாஸ்மாகை எடுத்து பின்னடி தெருவில் வைக்கிறான். கேட்டால் நெடுஞ்சாலை துறையில் இல்லை, அது பின்பக்கம் ஊரக சாலைக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறான் நம்ம அரசாங்கம். இது ஒரு அரசாங்கமா? போக்குவரத்து சரியில்லை, மின்சாரத்துறை சரியில்லை, ஊர் எங்கும் டாஸ்மாக்கு மது கடைகள். தமிழ்நாட்டில் 5000க்கு மேற்பட்ட கடைகள். புதுச்சேரியில் 4 ஒரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமா தெருவு 4 மது கடைகள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதை நோக்கி தான் நாம் பயணப்பட்டிருக்கோம். இதில் புத்தாண்டு கொண்டாட்டம் வேறு. இதில் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் ரொம்ப எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்படி தான் இந்த சமூகமும் இந்த தமிழ் சமூகம் ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாடும் புதுச்சேரியும் போயிட்டுருக்கு. சிந்திச்சு பாருங்கள், நமக்கு எது தேவை என்பது சீர்தூக்கி பாருங்கள். நன்றி, வணக்கம்.